விஜய் அவர்களுக்கு ஆட்சியில் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா, ஊழல் நடக்கும் என்றெல்லாம் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தாலும், யார் என்ன சொன்னாலும் கவிழ்ப்பதற்கு சதிகள் நடக்கும். தாங்க முடியாத சோதனைகளையும் அவருடைய எதிர்கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக தருவார்கள். ஆடி மாதத்திலே இன்னும் தீவிரமாக இருக்கும். ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சிகளும் நிச்சயமாக நடக்கும். ஜோசப் விஜய் சொல்றாங்க, என்னவோ சொல்றாங்க, அது பத்தில பிரச்சனையே இல்லை. மதிக்கிறான். மத்த மாதிரி கல்யாண வீட்டு போய் புலம்பல, கல்யாண வீட்டு மத்தவங்க அவமானப்படுத்தல. ஜோசப் விஜய் போனாரு, நானும் கும்பிட்டனாரு. பதிபக்தியோக அம்பாலே கதி, தெய்வத்தை இகழாமல் சர்வசக்தியாகி ரூபஸ்ரீ மூகாம்பிகை தேவியில போய் நாட்டு மக்கள் நல்லா வரணும்னு சொல்லி வேண்டி அந்த வாளை கொடுத்துக்கிறார். அதை அங்க வாள் ஏத்துட்டாலே அவர் அசைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம். போன வருடம் கடைசியில இந்த வெள்ளி வாள் வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஏற்பட்டு திமுக சார்பில் ரகசியமா கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணி அந்த அம்மா மூலமா பிரசங்கம் எல்லாம் பார்த்து கொடுக்க முடிவு பண்ணிச்சு. அதுலயும் ஒருத்த கமிஷன் அடிச்சுட்டான். தெய்வத்தை ஏமாத்த ஒழுங்கா மரியாதை ரெஸ்பெக்டா இன்னைக்கு வந்து பாருங்க 35 லட்சத்தை வாங்கி 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 தின்னு 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 மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சு பாருங்க. பட்டா திட்டம் இது நேரா வந்து முனிசிபாலிட்டியில போனா ஒரு கனெக்ஷனுக்கு 40,000 ரூபாய் கனெக்ஷன், வரி போடணுமா ₹1,00,000 பர்மிட். அது இல்ல போனது நீ கழுகுகள் இல்லைங்க. இதுக்கு வேலை பார்க்கறோம் போனா பத்திரமளித தான் புரோக்கர், அவனுக்கு கொடுத்துட்டா போதும், லட்சமா வாங்கி குவிச்சிருவான். ரமேஷ் சாதாரண எப்படி கேக்குறாரு மக்களுக்கு, இப்படி எல்லாம் ஒரு ஆட்சி வேணும் நினைச்சு பார்த்தேன். இப்படியா மஞ்சள் மந்திரியை பார்க்கணும்னா அவன் ஆடுவா பார்க்கணும். சேகர் பாபு பாக்கிறதுக்கு அல்ல கை குத்து சரியான குத்து. ஆட்டம் சாதாரண ஆட்டம் தான். தெய்வம் நின்று கொள்ளும். குருவாய் 2 வயல் முருகன் கோயில்ல போய் அந்த முருகன் கோயில்ல போய் லட்சம் பேர் சாமி போட்டிருக்காங்க. way2bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசசிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஜோதிடர் வெங்கட் சர்மா அவர்கள். சார் வணக்கம். மனமார்ந்த வணக்கங்களும் இந்த நல்ல வாழ்க்கை நிலையை அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்குகிறேன். ஐயா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் முதலமைச்சர் விஜய் பக்கம் நிற்பது அவருக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா? ஐயா, விஜயின் ஆட்சி அமைந்தது நவகிரக நிலைகளை எல்லாம் ஆராயாமல் முழுக்க பரிபூர்ண தெய்வ சக்தியின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய ஜாதக கிரக நிலைப்படி கிரகங்களின் வலுக்களை நாம் அலசி ஆராயும் பொழுது அந்த கிரகங்களின் பலனை நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு நிகராக விலை மதிக்க முடியாத தெய்வ அருளும் மக்களின் பிரார்த்தனையும் ஜெயித்திருக்கிறது. விஜய் அவர்களை ஆட்சிக்கு அமர்த்தியது நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் மூலமாகத்தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. கரூரில் இருந்து 10 கிலோமீட்டரில் உள்ள நெரூர் என்ற ஊரிலே சதாசிவ பிரம்மேந்திரால் ஜீவ சமாதி இருக்கிறது. அவர் முக்காலம் மறைந்த சித்தர். அவருடைய ஜீவ சமாதிகள் மானாமதுரையிலும் கராச்சியிலும் கரூரிலும் இருக்கிறது. அந்த தெய்வ மகான் கலியுகத்திலே பலவிதமான அதிசயங்களை நிகழ்த்தியவர். மேலும் கலியுகத்திலே மக்கள் சொல்லலா துன்பங்கள் அடைவார்கள். அவர்களுக்கு வேண்டிய நிவாரணங்களை செய்வதற்காக பரிபூர்ணமாக தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்தப்பட்ட மகானின் வழிபாடு நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள். இந்த நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராளுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் மூகாம்பியையும் திருச்செந்தூரையும் இணைப்பவர். ஆகவேதான் ஒரு கலியுகத்திலே அதிகம் பெயர் பெறாமல் இப்பொழுது இந்த மக்களின் பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப மக்களின் துய துடைக்க வேண்டி இந்த அவதாரம் எடுத்திருக்கிறார். இது தெய்வீகமான சக்தியின் விளைவுதான் ஆகும். ஆனால் விஜய் அவர்களுக்கு ஆட்சியில் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா, கவிழ்த்து விடுவார்களா, கூட்டணி சேருவார்களா, நடக்குமா நடக்காதா,
ஊழல் நடக்கும் என்றெல்லாம் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தாலும், யார் என்ன சொன்னாலும் இப்பொழுது வரை அவரை கவிழ்ப்பதற்கு சதிகள் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். தாங்க முடியாத சோதனைகளையும் அவருடைய எதிர்க்கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக தருவார்கள். சில புல்லுருவிகளும் உள்ளே புகுந்த புல்லுருவிகளும் அவரவர்கள் வேலையை செய்ய தொடங்கும். ஆடி மாதத்திலே இந்த நிகழ்ச்சி இன்னும் தீவிரமாக இருக்கும். ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சிகளும் நிச்சயமாக நடக்கும். அதில் ஓரளவுக்கு இந்த வடக்கடைசியிலே அவர் வெற்றி பெற்றாலும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஆட்சியை கவிழ்த்தாலும் திருப்பியும் எவருமே வர முடியாத 234 சீட்லேயே அவர் வருவார். ஏன்னா கஜகேசரி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. இந்த கஜகேசரி யோகத்திலேயே சந்திரனோட வீடு கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார். குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கார். இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு உச்சம் பெறுவது 12 வருடங்களுக்கு ஒரு முறை. அந்த யோகத்திலே 12 வருடங்களுக்கு இந்த சந்திரனும் குருவும் எப்போது சேர்கிறார்களோ அப்பெல்லாம் கஜகேசரி யோகம். அப்போ 12 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 முறை கஜகேசரி யோகம் ஏற்பட்டுவிடும். அந்த கஜகேசரி யோகங்கள் எல்லாம் மன்னனுக்குத்தான் சேரும். குரு உச்சமாக வருவதால் குருவும் சந்திரனும் கடகத்தில் சேரும்போது வரக்கூடிய கஜகேசரி பலங்கள் அனைத்தும் மன்னனை சேரும். அந்த அடிப்படையில் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற விஜய் அவர்களுக்குத்தான் இன்னும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு கடகராசி, 12 ஆண்டுகளுக்கு அடுத்த குவிப்பெயர்ச்சி வரை திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த கஜகேசரி பலன் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மேலும் மூகாம்பிகை செல்வது என்பது எல்லோராலும் அமையாத ஒன்று. புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் மூகாம்பிகைக்கு தங்கவால் பரிசீலித்தார். அவர் இருக்கும் வரை அவரை அசைக்க முடியவில்லை. இரண்டாவது குண்டுராவ் பரிசீலித்தார். அந்த வாளின் பிடி அறுந்து விட்டது. அவர் அன்றிலிருந்து கர்நாடகாவில் ஓடி போனவர் தான். அதுக்கப்புறம் தேவகவுடா பரிசீலித்தார். அந்த வாளின் முனை வழங்கி விட்டது. அதுக்கு பின்பு எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் வெள்ளி வாள் பரிசீலித்தார். அந்த வாள் போகும்போதே உடஞ்சு போச்சு. அதுக்கு பின்பு ஒய்எஸ்ஆர் ஒரு வெள்ளி வாளை பரிசீலித்தார். அந்த வெள்ளியிலே கலப்படமாகிவிட்டது. ஆகவே அவர் விமான விபத்திலே செத்து போயிட்டார். ஒய்எஸ் ராகவேந்திரராவ், ஒய்எஸ்ஆர் கேள்விப்பட்டு ஆந்திரால அவர் கொடுத்தாரு வெள்ளியில. ஆனா கொடுத்தவன் வெள்ளியில கலப்படம் பண்ணி கொடுத்துட்டான், திருட வேலை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பையன் ஒய்எஸ் பையன் கொடுக்க முடியல. 2 முறை முயற்சி பண்ணி கொடுக்க முடியல. குடும்ப தகராறு பண்ணி மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு தம்பட்டமா அடிச்சு ஆகா பார் ஓகா பார்னு கொடுக்கறன்னு போனாரு, கொடுக்க முடியல. அப்புறம் அவர் ஏதோ பதவி எழுந்தாரு. திருப்பி இப்போ ஏதோ வந்திருக்காரு. திருப்பி அம்பாளுக்கு என்ன பண்ண போறாரு தெரியாது. ஜெயலலிதா அவங்க பரிசு அளிச்சாங்க. பரிசு அளிச்சு சில முக்கியமான கால வேலைகளில் அந்த வாளை வைக்கணும்னு வச்சுட்டு தான் நல்லா தான் நடந்தது. ஒரு முறை சசிகலா அவங்க அங்க போய் அந்த கூட்டம், சசிகலா கூட்டம் அந்த வாளை வைக்கிற நேரத்தை மாற்றி விட்டாங்க. அதுல இருந்து பிடிச்சது அந்த அம்மாக்கு. இது உண்மை. இப்பொழுது தெய்வ பிரசன்னத்தின்படி 32 தாந்திரிகள் கூடி 14 நாட்கள் பிரசனங்கள் பார்த்து, தேவ பிரசனம் பார்த்து வெள்ளி வாழ் கொடுப்பதற்கு மிக அருமையான நாளை குறித்து அந்த வெள்ளி வாழும் அங்கே மிக மிக மரியாதையாக அவர் என்ன பிடிச்சதுன்னா, அவர் ஜோசப் விஷயம் சொல்றாங்க, என்னவோ சொல்றாங்க, அது பத்தியெல்லாம் பிரச்சனையே இல்லை. மதிக்கிறார். மற்ற மாதிரி கல்யாண வீட்டு போய் புலம்பல, கல்யாண வீட்டு மற்றவங்க அவமானப்படுத்தல. அவர் ஜோசப் விஜய் போனாரு, நானும் கும்பிட்டனாரு, பதிபக்தியோக அம்பாலே கதி, தெய்வத்தை இகழார். தெய்வத்தை இகழாமல் சர்வசக்தியை ரூபஸ்ரீ மூகாம்பிகை தேவியில போய் அந்த சந்நிதியில அவர் நிவாரணம் அடைக்கலம் அடைந்து தெய்வத்தை வேண்டி, நாட்டு மக்கள் நல்லா வரணும்னு சொல்லி வேண்டி அந்த வாளை கொடுத்துக்கிறார்.
அந்த வாளை கொடுத்த நேரம் சாதாரணமான நேரம் அல்ல. அந்த கொடுத்த லக்னத்துக்கு உள்ள லக்னாதிபதியும் அந்த நட்சத்திர அதிபதியும் அதிர்ஷ்ட நட்சத்திரத்தின் தேவதையும் மூன்று தேவதைகளின் காலம் ஒன்று கூடி மன்னனையும் பணியச் செய்வாய், விதிக்கின்ற பெண்கள் பல்வேறு உண்டெனும் விளிம்பில் உங்கள் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வள்ளி என்பதைப் போல எல்லாரும் அவரை வணங்கக்கூடிய நிலையில் தான் அந்த வெள்ளிவாள் பரிசளிக்கப்பட்டிருக்கிறது. அதை அங்க வாள் ஏத்துட்டாலே அவர் அசைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம். அவன் என்ன வேணா பண்ணிட்டோம். 3 திமுக சேரட்டும், 3 அதிமுக சேரட்டும், 2 திமுக சேரட்டும், காக்கா முக்கா தேக்கா முக்கா எல்லா காக்கா சேரட்டும், ஒரு காக்கா ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் சத்தியம். மூகாம்பி அடிக்க முடியல இது வரைக்கும். முடிஞ்சா பார்த்துக்கிட்டோம், பார்க்கலாம். தெய்வத்தை இகழ்ந்தவன் முன்னுக்கு வர முடியல. அப்படியும் கூட போன வருடம் கடைசியில இந்த வெள்ளிவாள் வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஏற்பட்டு திமுக சார்பில் ரகசியமா கொடுக்கறதுக்கு, அது பாருங்க ரகசியமா வெள்ளிவாள் கொடுத்தலாம் முடிவு பண்ணி அந்த அம்மா மூலமா பிரசங்கம்லாம் பார்த்து கொடுக்க முடிவு பண்ணிச்சு. அதுலயும் ஒருத்த கமிஷன் அடிச்சுட்டான். கொடுக்கலாம்னு சொல்லி கலையை கட்டி பூசி ஏமாத்துற, எங்க ஏமாத்துறான்னு தெரியல. தெய்வத்தை ஏமாத்துறான். எது இருந்தாலும் நல்ல பழங்களுக்கு தான் மூகாம்பியில் கால் வைக்க முடியும், இல்லைன்னா கால் வைக்க முடியாது. அந்த அடிப்படையில் சிவன் பிரம்மா விஷ்ணு 3 தெய்வங்களின் அருள் பெற்ற மூகாம்பிகை சலத்திலே சரியான கேந்திர பரிகவனமான இடத்திலே அவர் அந்த வெள்ளி மாலை சமர்ப்பணம் செய்திருக்கிறார். அதனால அந்த வாழ் கொடுத்த நேரம் இந்த வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தூக்கின் எப்படைகள் பிரச்சனைப்படியும் கூட ஆவிகள் மூலம் பேசும்போது கூட ஜெயலலிதா அம்மா இவனு கூட பேசுறது இல்லை. ஜெயலலிதா அம்மா ஏழுமைக்காரன் கூட பேசுறது இல்லை. இப்ப அதான் வர்றதில்லை. டிஎம்கே எம்ஜிஆரும் பேசாம அவர் ஒதுங்கிதான் நிற்கிறார். ஆவிகள் கூட பேச ஆரம்பிச்சா எம்ஜிஆரும் பேச மாட்டேங்கிறாரு, ஜெயலலிதா பேச மாட்டேங்கிறார், கருணாநிதி அப்படியே ஒதுங்கி ஓரமா நிற்கிறார். அவர் என்ன ஞானம் தெரியல. ஆவிகள் ரூபனா பேசும்போது உத்தரவு வர்றதில்லை, சொன்னபடி கேட்கல. அவரு மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், அது மூத்தோர் சொல் வார்த்தைங்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் அதான் திமுக கட்சிக்கு இனி பலம் இருக்கு. ஸ்டாலினுக்கு தான் நேரம் அஷ்டம சனியா ஆடி படைக்குது, இனி படைக்கும். அது சொன்ன கேட்க மாட்டேன். நல்ல மனுஷன் ஸ்டாலின், நல்ல இறக்கமான ஆளு. சும்மா பல்லு போட்டு சொல்லக்கூடாது. ரொம்ப குழந்தை மனசு. இந்த சுத்தி உள்ளவனெல்லாம் சேர்ந்து கெடுத்து விட்டான். நல்லவன். ஸ்டாலின் மாதிரி மனிதாபிமானம் உள்ள ஆளை நீங்க பார்க்க முடியாது. இந்த அல்ல கையெல்லாம் இல்லாம நீங்க போய் சொந்தமா போய் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை நிறைய அள்ளி கொடுப்பாரு. ஆனா அல்ல கை இருக்கக்கூடாது. அவர் சுத்தி இந்த அல்ல கை போறா திருடனுங்க. இதான் உண்மை. ஸ்டாலின் கிட்ட போய் நீ நேரில் பார்த்துட்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்தான் கிடைக்கும். ஒரு குழந்தை புத்தி. நான் உண்மையை சொல்றேன். அவர் மாதிரி எல்லாம் ஈக்குவல். நீங்க உதவி வெறுங்கையோட வரக்கூடாது. அவர் நம்பி ஒலையை போட்டு போனா அரிசி கிடைக்கும். ஸ்டாலின் நம்பி. ஆனா அல்லக்கை கூட கெடுத்துருவானுங்க. எல்லாம் சுத்தி உள்ள சாதாரண பூரா திருடனுங்க. கொள்ளை ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து சொல்றேன். ஐஏஎஸ் ஆபீசர் போலீஸ் அதிகாரி ஒருத்தர் இருந்தான், சொல்லக்கூடாது வெளியே. அவனெல்லாம் அவர் பேரை கெடுத்துட்டான். நல்ல மனுஷன். எல்லாம் லஞ்சம் வாங்குறதுக்கும் பொய்ய சொல்லி பொய்யா ஏத்தி விட்டு அந்த நல்ல மனுஷனை கெடுத்து விட்டானுங்க. ஆனா உண்மையான வகையில் ஸ்டாலின் மனிதாபிமானம் உள்ள தலைவர். அவன் சாதாரண கலைஞராவது கடிச்சுக்குவாரு பிடிச்சுக்குவாரு. ஸ்டாலின் கடிச்சுக்க மாட்டான். குழந்தை சுபாவம், கருணை உள்ளவன். அந்த கருணை உள்ளவனை கொண்டு போய் பொம்மையா ஆட்டி விட்டானுங்க இவனுக்கெல்லாம் சேர்ந்து. அது காரணம் பாதி சேகர் பாபு. இந்த சேகர் பாபுங்கிற ஒரு பீடை பிடிச்சது அவனுக்கு. அந்த பீடை பண்ண வேலைதான் இந்த ஆளுக்கு திணிக்கும். சேகர் பாபு மட்டும் வராமல் இருந்தாருன்னா இன்னைக்கு கலைஞர் டிஎம்கே ஸ்டாலின் நல்லபடி ஆட்சி பண்ணியிருப்பாரு, ஆபத்து வந்திருக்காது. சேகர் பாபு கிட்டையும் இவனுக்கு அல்ல கைட்டிலையும் போய் என்னைக்கு போனாரோ கூட நட்பு கேடாய் முடிஞ்சது.
அவ்வளவுதான். ஒரு நல்ல அழிவு முடிஞ்சு விட்டது. இனி இந்த விஜய் ஆட்சி தலைவர் தமிழக அமைச்சர் முதலமைச்சர் ஆட்சி அவரே வேண்டாம் விட முடியாது. மூகாம்பி வீடு போயிட்டாரு. நீ ஏமா வந்தாலும் பிரம்மாவே வந்தாலும் அமர்த்த முடியாது. ஆட்சி கமித்தாலும் திருப்பி வருவார். 270 சீட்டு மேல வருவார். ஒன்று சென்ற எலெக்ஷன்லயே வந்து நான் 50 சீட்டு தான் வரும்னு சொன்னேன். நானே சொல்லியிருக்கேன் 50 மேல பிரச்சனை வரலன்னு. அப்புறம் திருப்பி ஆராய்ச்சி பண்ணேன். மந்திரத்தை ஜபத்தை பண்ணி ஜபம் பண்ணி தேவப்பிரசனம் போட்டு சோழி உருட்டி ராஜேஸ்வரன் கோயில் தலிப்பரம்பா போய் ராஜேஸ்வரன் கோயில் பிரசனம்லாம் போட்டு பார்த்தா இதனால தடை வருதுன்னா அப்ப யாரா அவரை கொடுக்கலவர் நிறுவ சதாசிவ பெருமேந்திரன் அவரை பிடிச்சேன். அவர் பிரசன்னமானார் நேரடியா. அப்பதான் அவரை வந்து ஆராய்ச்சி பண்ணி அவரை வேண்டாத தெய்வங்களா மூல மந்திரங்கள் அல்ல 3 மூல மந்திரங்களால் வேலை செய்து அபிஷேகித்து 16 நாளிகை தினம் ஜபத்தை பண்ணி இந்த நாட்டில் ஒரு நல்லது கொடுன்னு சொன்ன போது அவர் வந்து நான் கூட நிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு கொடுத்த விளைவுதான் ஆட்சியில் வந்திருக்கார். அதுவும் சதி பண்ணி தான். பஸ் எல்லாம் வந்து சென்னையிலிருந்து பஸ் அனுப்பாம இருந்தாங்கன்னா 30 சீட்டு அதிகம் வந்திருக்கும். 1000 பஸ் அனுப்ப விட்டாங்கல்ல. அதனால ஓட்டு கெடுவான் கேடு நினைப்பான். அதே போல அவர் ஒன்னும் கெடுப்ப போவதில்லை. அடுத்த இடத்துல வந்தாலும் இதோட தம்பி மெஜாரிட்டி வருவார். அடுத்த குருவை பேச்சு இனி 12 வருடம் கழிச்சு வரும். இதே உச்சத்துக்கு கிழக்கத்துக்கு அது வரைக்கும் அவர் தான் ஒழுங்கா மரியாதை ரெஸ்பெக்டா. இன்னைக்கு வந்து பாருங்க 35 லட்சத்தை வாங்கி தின்னு மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சு நீ பாருங்க பட்டா திட்டம் இது நேரா வந்து சலஞ்சமே இல்லை. முதல்ல முனிசிபாலிட்டியில் போனா ஒரு கனெக்ஷனுக்கு 40,000 ரூபாய் கனெக்ஷன் 40,000 ரூபாய் வரி போடணுமா ₹1,00,000 பெர்மிட் போடு. நீங்க அது இல்லை. பட்டா சிட்டா எல்லாம் கையிலே வந்துடும். ரிஜிஸ்ட்ரேஷன்ல போய் வாங்கணும்னா என்ன முடியுமா? பொணந்தினி கழுகுகள் இல்லைங்க. இதுக்கு வேலை பார்க்குறோம் போனா பொணந்தினி கழுகுகளை பத்திரம் எழுத தான் புரோக்கர் அவனுக்கு கொடுத்துட்டா போதும். லஞ்சமா வாங்கி குவிச்சிடுவான். இன்னைக்கு அது இல்லையே. யாரும் செய்ய முடியலையே. நினைச்சு கூட பார்க்கலையே. இந்த மந்திரிகளா எப்படி எளிமையா இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. அந்த வெங்கட்ரமணன் பார்த்தேன் சாதாரண ஃப்ரெண்டாகிறார். அந்த ரமேஷ் சாதாரண ஃப்ரெண்ட் எப்படி கேட்கிறாரு மக்களை போய் இப்படி எல்லாம் ஒரு ஆட்சி வேணும் நினைச்சு பார்த்தேன். இப்படியா மந்திரியை பார்க்கணும்னா அவன் ஆடுவா பார்க்கணும் குதிப்பா. டிஎம்கேல என்னென்ன குதிப்பா தெரியும். சேகர் பாபு அந்த பார்க்கறதுக்கு அல்ல கை குத்து சரியான குத்து. அதனால ஆட்டம் சாதாரண ஆட்டம் இல்லை. தான் தெய்வம் நின்று கொள்ளும். தர்மத்தின் வாழ்வதே சூது கப்பும் தர்மமே வெல்லும். அதுபோல அட்லீஸ்ட் ஸ்டாலினாவது மக்கள் இன்னும் பேசுவார், மரியாதை பேசுவார். சேகர் பாபு ஆடின ஆட்டம் இருக்குது. அப்பா இத்தனை வாயில் விழுந்துருக்கிறான். ஒரு வாய் 2 வாய் இல்லை. முருகன் கோயிலில் போய் அந்த முருகன் கோயிலில் போய் 1,00,000 பேர் சாமி போட்டிருக்காங்க அந்த ஆளுக்கு. அது அப்படிதான் ஆகும். ஆயில கொடுக்கூடாது. மக்களை காப்பதற்கு மன்னவன் என்ன மன்னவனே நீ வந்து இவனே பொண்ணு எப்படி மக்களை காக்க வேண்டிய மன்னவனே ஆட்டம் போட்டேன்னா இப்படி நிற்கும். சோதனைக்கு நிகராக சாதனங்களை படைக்கும். அது நிச்சயமாக நடக்கும். அதே சமயத்தில் எதிர்கட்சி சதிகளும் சவடால்களும் தீவிரமாக இருந்தாலும் நிச்சயமாக அது அப்பட்டமான தோல்வியை தான் முடியும். ஆனாலும் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இனிமேல் நிச்சயமாக முத்திரை பதிப்பார். அவருக்கு நவகங்களை விட மக்களின் ஆசீர்வாதம் தெய்வ ஆசீர்வாதம் அவருக்கு நிறைய இருக்கிறது என்று சொல்லிக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார், இயக்கம் தொடங்கி இருக்கிறார். வாழ்த்துக்கள், மேலும் வர வேண்டும். ஆனா பாஜக ஆட்சிக்கு அவங்க முறை சரியில்லை. அவர்களுடைய முறையும் தமிழக பாஜக தலைவர்கள் எல்லாமே வந்து திமுகவின் கூட்டாளியாக இருக்கிறாங்க. ஆகவே அதுக்கு இன்னும் மார்க் கொடுக்க முடியாது. ஆகவே மக்களை மனதில் நிற்கும் ஆட்சியாக முதல்வராக திரு விஜய் அவர்கள் மேலும் மேலும் நீடிப்பார். ஆனாலும் சோதனைகளும் கஷ்டங்களும் சதிகளும் தொடரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனாலும்
விஜயை ஜெயிக்க முடியாது. Way2Bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசஸிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை.